அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோப்பா. எங்களுக்காக நிற்கிறவர், எங்களுக்காக பேசுகிறவர், அசாத்தியங்களை செய்கிறவர். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டீர். நாங்கள் தோற்று போகிறவர்கள் போல தோன்றலாம், ஆனால் நாங்கள் தோற்று போகிறதுக்கு நீங்கள் விட மாட்டீங்கப்பா. எங்களுக்காக நீர் செயல்படுகிறவராய் எங்களோடு கூட இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். நீர் பொறுப்பெடுத்து கொள்ளுமப்பா. வாஞ்சையோடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக, உம்முடைய சமாதானத்தினால் நிரப்புவீராக, உம்முடைய அற்புதங்களினால் நிரப்புவீராக. ஆண்டவரே, பலவீனமாய் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம் சுவாமி. இந்த நேரத்தில் ஆண்டவர் உம்முடைய காயப்பட்ட கரத்தினால அருமையான உம்முடைய மக்களை தொடுங்கப்பா. பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே, போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது போல, நீர் இந்த நேரத்தில் உம்முடைய நன்மையினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. தடைகளை எல்லாம் மாற்றுங்க, எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்துங்க சுவாமி. கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காருவோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களிலே தொடர்ச்சியாக ஒரு வசனத்தின் அடிப்படையிலே நாம் இந்த தியானத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனம். அப்போஸ்தலர் 13:22. தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். பிரியமானவர்களே, தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் தாவீதினிடத்தில் விசேஷித்த கிருபைகள் அல்லது நன்மைகள் இருந்திருக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எனக்கு சித்தமானவைகளெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுகிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இருதயத்தை அறிந்த மனிதனாக, ஆண்டவருடைய சித்தத்தை உணர்ந்த மனிதனாக தாவீதை வேதம் இங்கே சொல்லுகிறது. ஆகவே அதன் அடிப்படையில் தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த நாட்களில் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தாவீதின் பார்வையிலே கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இன்றைக்கு 4வது நாள் தியானமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 4ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, அங்கே இந்த தாவீது ஆண்டவரை குறித்து அவன் பார்க்கிற பார்வையை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். 4:7. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த தாவீது ஆண்டவரை ஒரு பார்வை பார்க்கிறார். எப்படி அப்படின்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர் என்று சொல்லுகிறார். ஒரே வார்த்தையில் சொல்ல போனால், கர்த்தர் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவர். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த வசனத்தை அவன் சொல்லும் பொழுது இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்ப்போமானால்,
ஏற்கனவே 3ஆம் சங்கீதத்தை நாம் பார்த்தது போல தான் இந்த 4ஆம் சங்கீதமும். அப்சலோமுக்கு பயந்து தாவீது வனாந்தரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதத்தை அவர் சொல்லுகிறதை பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பின்னணி தான் அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். அப்போ ஏற்கனவே நான் சொன்னேன், தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு, தன்னுடைய மேன்மைகளை விட்டு, தன்னுடைய நன்மைகளை விட்டு, தனக்கு இருந்த அந்த மகிமையை விட்டு அவன் ஒரு சாதாரண ஒரு மனிதனை போல தன் உயிரை காப்பாற்றி கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறான். அது மட்டும் இல்ல, எப்படியாயிலும் தாவீதை பிடித்து அழிக்க வேண்டும் என்று அப்சலோம் முயற்சி செய்து பல விதங்களிலே அவன் திட்டங்கள் தீட்டி கொண்டிருக்கிறான். இந்த செய்தி அடிக்கடி தாவீதுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில தான் நீங்க பார்த்தீங்கன்னா தாவீது ஆண்டவரிடத்திலே அவரை எப்படி பார்க்கிறான் தெரியுமா? எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் என் இருதயத்தில் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி அவன் அங்கே பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல அவனுடைய சூழ்நிலை என்ன தெரியுங்களா? அவன் சொல்றான் 2வது வசனத்தில், மனுபுத்திரரே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த மகிமையை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய ராஜா என்று ஆண்டவர் தன்னை ஏற்படுத்தி ஒரு மகிமையான இடத்துல வச்சார் பாருங்க. அந்த மகிமையை இவர்கள் என்ன பண்றாங்களா? அவமானப்படுத்தினார்கள். அப்சலோம் தன்னுடைய தகப்பன் என்று கூட அவனை பார்க்கல. அவனை அவமானப்படுத்துகிறார், அவனை வேதனைப்படுத்துகிறார். அவனுடைய மேன்மை, அவனுடைய மகிமையை அவன் அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறான். அது மாத்திரமல்ல, வீணானதை விரும்பி பொய்யை நாடி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையின் அனுபவத்தை கொடுக்கும்போது, இதுக்கு நடுவில் தான் அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? அதிகமான சந்தோஷத்தை ஆண்டவர் என் இருதயத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த சந்தோஷத்தை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் இவன் சொல்றான், எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷம் என்று ஒரு சந்தோஷத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம ஆளுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைவாக இருந்துச்சுன்னா ஒரே அல்லேலூயா தான், தோத்திரம் தான், ஆமேன் தான், இல்லை ஒரே ஆர்ப்பாட்டமாக இருக்கும். பாட்டு தான், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், ஆகவே நான் ஆண்டவரை துதிப்பேன், பாடுறோம், நல்லா பாடுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம்னு பாட்டு தான். அதன் பிறகு பாடுவாங்க, உம்மையே நம்பி உள்ளோமே அப்படின்னு பாடுவாங்க. ஏன்னா இருக்கிற பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிரும். 15ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் பற்றாக்குறை வரும் பாருங்க. அப்போ ஆண்டவரே எனக்கு உம்மை தவிர வேற கதி இல்லை அப்படின்னு இறங்கிடுவாங்க. அப்போ நமக்கு நிறைவு இருந்தால் சந்தோஷம், குறைவு வந்தால் வேதனை என்பது உலக மனிதருடைய நியதி. நீங்க வேதத்தை வாசி பாருங்களேன். லூக்காவின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, இங்க ஒரு பெரிய பணக்காரனை வச்சு ஆண்டவர் பேசுறார். அவன் என்ன பண்ணானா, அவனுடைய வயல்ல நிறைய பயிர்கள் விளைந்தது. எல்லாவற்றையும் என்ன பண்ணானா, அவன் கொண்டு வந்து தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்க்க வருகிறான். ஆனால் களஞ்சியத்தில் சேர்க்க வரும்போது பார்த்தா களஞ்சியம் சின்னதாக இருக்குது. உடனே அவன் என்ன பண்ணானா, களஞ்சியத்தை இடித்து பெரிதாக்கினான். இடித்து பெரிதாக்கி அதை தொடர்ந்து வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த களஞ்சியத்துக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்த பொழுது அவன் 19வது வசனத்தில் சொல்கிறான், ஆத்துமாவே எனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்களை நான் என்ன செய்திருக்கிறேன், சேர்த்து வைத்திருக்கிறேன், சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி, தன்னுடைய ஆத்மாவுக்கு சொல்றார், நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாக இரு, அல்லது இன்னும் நம்ம பாஷையில் சொல்ல போனா சந்தோஷமாயிரு அப்படின்னு சொல்றார். எப்போ இந்த சந்தோஷம் வருது தெரியுமா? அநேக நாட்களுக்கு அநேக பொருள்களை சேர்த்து வைத்ததுனால அவன் சொல்றான், நீ புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஒருவேளை இல்லாம போயிருந்தா அவன் அப்படி சொல்லியிருப்பானான்றது தெரியல. அப்போ உலக மனிதர்களுக்கு சந்தோஷம் எதுல இருக்குதுன்னா நிறைவில் இருக்குது இல்லையா? ஆபகுக்கின் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா தேவ மனிதனுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபகுக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
17வது 18வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று ஆபகுக் சொல்றார். எல்லாமே இல்லாமல் போனாலும், ஒன்றும் இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை. இதுதான் ஆண்டவரை நம்பி இருக்கிற மனிதருடைய வாழ்க்கை. எல்லாம் இருக்கிறதுனால நான் சந்தோஷமா இருக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னால நான் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்கிறேன்? சந்தோஷமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும், ஆமா, கர்த்தருக்குள் எப்பொழுதும்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், நிறைவிலும் குறைவிலும். அப்புறம் அவ்வளோதான் யோசிக்கிறீங்களா? நிறைய இருக்குல்ல, இது இருந்தா இது இப்படி இப்படி போயா, இது மட்டும் கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா சொல்றோம். ஆனால் கிடைக்காம போனாலும் அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவருடைய சமூகத்தில் அவரை பற்றி கொண்டு நிற்கிறேன், ஆகவே நான் அழ வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷமாக இருத்தல். சரி, அதிக சந்தோஷத்தை இல்லை, அந்த சந்தோஷம் எப்படிப்பட்டது? அதிக சந்தோஷம். எப்படிப்பட்ட சந்தோஷம்? அது நிறைவாக இருக்கும் போது அல்ல, குறைவாக இருக்கும் போது எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் 11-12வது வசனத்தில் தன்னுடைய வாழ்விலே அவர் கொண்டிருக்கிற ஒரு நம்பிக்கை குறித்து அங்கே பேசுகிறார். வாசிங்க, பிலிப்பியர் 4:11-12. பாருங்க, இங்க ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றார் தெரியுமா? என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுவதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. மனரம்யம்னா என்ன? எப்பவும் ஒரே நிலையில் இருக்கிறது இல்லை, எப்பவும் ஒரே நிலையில் இருக்கிறது. ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ஊரில் ஒரு அப்பாவும் மகனும் இருந்தாங்களாம். அப்பாவும் மகனும் இருந்தாங்க. அந்த நாட்டில் இந்த அப்பா மகன் 2 பேரையும் பார்க்கும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு பொறாமையாக இருக்கு. ஏன்னா அவ்வளவு அன்பாக இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் இந்த அப்பா என்ன பண்ணார்? அவர் வளர்த்த ஒரு குதிரை, அந்த குதிரை என்ன பண்ணுச்சு? காணாமல் போயிடுச்சு. காணாமல் போன உடனே ஊர் ஜனங்கள்லாம் வந்து அவரை விசாரிக்கிறாங்க. என்ன ஆச்சுங்க, குதிரை காணாமல் போயிடுச்சாமே? ஐயோ பாவம், இருந்தது ஒன்று தான், உங்கள் வருமானத்துக்கு அதுதான், அது இப்படி காணாமல் போயிடுச்சே அப்படின்னா இந்த மனுஷன் எல்லாத்தையும் கேட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாராம், இருக்கட்டங்க பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவர் வாட்டின அமைதியாக விட்டார். இந்த ஜனங்க பார்த்தாங்க, என்னடா இவ்வளோ பெரிய இழப்பை இவ்வளோ சாதாரணமாக சொல்கிறாரு. கொஞ்ச நாள் ஆச்சு பாருங்க, இந்த போன குதிரை என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? காட்டில் இருந்து ஒரு 4 குதிரையை கூட கூட்டிகிட்டு வந்துடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா 4 குதிரை இருக்குது. இவர் இந்த 4 குதிரைக்கும் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்ப ஊர் ஜனங்க வந்து சொல்கிறாங்க, பரவாயில்லையா, ஒரு குதிரை தான் காணாமல் போச்சுன்னு பார்த்தா ஒரு குதிரைக்கு 4 குதிரை வந்து சேர்ந்து இருக்குது, நீ கொடுத்து வச்சவையா அப்படின்னாங்க. இப்போ அவர் சொன்னார், இருக்கட்டங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்ட்டார். இப்போ இந்த ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு முறை ஒரு குதிரை மேலே இவருடைய மகன் ஏறினான் பாருங்க. அந்த குதிரை எட்டி ஒரு உதவிட்டுச்சு, கால் உடஞ்சி போச்சு. கால் உடஞ்சி போய் கட்டு போட்டு படுக்க வச்சிருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு பரிதாபமாக இருக்குது. இப்போ ஊர் ஜனங்க திரும்ப வந்தாங்க, ஐயோ பாவம், குதிரை வந்ததுன்னு பார்த்தா அது இந்த மாதிரி உன் பிள்ளை காலை உடச்சிடுச்சையா, அவன் நல்லா இருந்தானே, நல்லா ஓடி ஆடி விளையாடுற பிள்ளை கால் உடஞ்சி போய் கிடக்கிறானே அப்படின்னா திரும்ப இவர் சொல்கிறாரு, பரவாயில்லங்க இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தானார். ஜனங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. இந்த ஆள் எதை சொன்னாலும் எல்லாம் நல்லதுக்கு தான், எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, என்னதான் நடக்குது அப்படின்னு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்லி அவர்களுடைய தேசத்துக்கும் பக்கத்து தேசத்துக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு.
இப்போ ராஜா முதல் நாள் யுத்தத்துக்கு போனார், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இப்போ பார்த்தா வீட்டுக்கு ஒரு பையனை கூட்டுவாங்க, யாரெல்லாம் வீட்டில் யுத்தம் பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டுவான்ட்டார். இப்போ வீட்டில் இருந்து வலுக்கட்டாயமாக வாலிப பசங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறாங்க, யுத்தத்துக்கு வா அப்படின்னு. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், கால் உடஞ்சி போய் உட்கார்ந்துருக்கிறான். உடனே அதை பார்த்ததும் அவங்க சொன்னாங்க, இவனை கூட்டு போய் ஒன்றும் பண்ண முடியாது, இவனை விட்டுருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. போன இடத்துல பயங்கர சேதம், நிறைய வாலிப பிள்ளைகள் மரித்து போனார்கள். இப்போ ஜனங்க சொல்கிறாங்க, பரவாயில்லையா, உன் பிள்ளைக்கு கால் உடஞ்சது கூட ஒரு பக்கத்தில் நல்லதாக போச்சு, இல்லைன்னா இவனையும் கொண்டு போய் அங்கே யுத்தத்தில் நிறுத்தி இருப்பாங்க. அப்போ அந்த அப்பா சொன்னார், பரவாயில்ல, அங்கே இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான். எனக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, நான் எல்லாவற்றிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். நிறைவு வந்த உடனே அப்படியே பூரிச்சு போய் பெரிய சந்தோஷம் கொண்டாடுறது இல்லை. ஒன்றுமே இல்லாமல் போன உடனே ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சோர்ந்து போகிறது இல்லை. பவுல் சொல்கிறாரு, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கை தெரியுமா? பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அவன் பட்ட உபத்திரவங்களும் வேதனைகளும் எல்லாம் அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. என்ன தெரியுமா? நிறைவாய் இருந்தாலும் சந்தோஷமா இருப்பேன், குறைவாக இருந்தாலும் சந்தோஷமாக இருப்பேன். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாக இருக்கவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே எல்லா இடத்திலும் நான் திருப்தியாக மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இப்போ இந்த வேதம் நமக்கு சொல்லுகிறது, நிறைவாய் இருக்கும் போது சந்தோஷம் அல்ல, குறைவாய் இருக்கும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் திரும்பவும் பவுலப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா 9வது வசனத்தில் நீங்க பார்க்கும்போது அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். தன்னுடைய பலவீனம் நீங்கும்படி அவன் 3 தரம் வேண்டினான். அதுக்கு அவனுக்கு கிடைச்ச பதில் என்ன தெரியுங்களா? 9வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அங்க பிலிப்பியர் 4:10-11 பார்த்தீங்கன்னா அவன் 11-12 குறைவுபட்டான். அவனுக்கு இருக்கிற மெட்டீரியல் ஆசீர்வாதங்களை சொல்லுது. இங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீர பலவீனங்களை இங்க சொல்லுகிறான். நான் பலவீனமாய் இருக்கிறேன், கர்த்தரிடத்தில் ஜெபித்தேன், கர்த்தர் சொல்றாரு பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவர் சொன்னாரு. ஆகையால் அவர் பாருங்க, பவுலப்போஸ்தலன் இப்ப பாருங்க அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவ்வளவு நேரமும் ஆண்டவரே இந்த பலவீனம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, இதை எடுத்துருங்க ஆண்டவரே, இது போதும் ஆண்டவரே, என்னால் தாங்க முடியல ஆண்டவரே, புலம்பிக்கிட்டு இருந்தவன் இப்போ ஆண்டவர் சொல்ல என் கிருபை உனக்கு போதும்னு உடனே இப்போ அப்படியே மனநிலை மாறுகிறது. இப்போ என்ன சொல்றாரு தெரியுமா? பலவீனங்களை குறித்து நான் இன்னும் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அடுத்த வசனத்தில் சொல்றார், அந்தப்படி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நான் பலவீனன் தான், ஆனா என் ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள வரும்போது நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நான் உங்களுக்கு எனக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிறைய பணம் இருக்குது, பொருள் இருக்குது, நல்ல ஆசீர்வாதம் இருக்குது, அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்பது அல்ல. உன்னுடைய இருதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தை தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நீ சந்தோஷமா இருக்கிறாய். அல்லேலூயா. யார் தர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் இருதயத்தில் தந்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்ல, அவர் என் இருதயத்தில் சந்தோஷத்தை தந்தார். இந்த சந்தோஷம் அல்லது கிளாட்னஸ் அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி என்கிற ஒரு வார்த்தையை மகிழ்வு. 2வது மகிழ்ச்சி செய்தி வழியாக வருதல். கிளாட்னஸ் எப்படி வருதா? செய்தி வழி. யாரோ ஒருத்தர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்றாங்க, ஆகவே நான் சந்தோஷப்படுகிறேன். அது என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என்னை விட்டு அவர் விலகாத தேவன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே,
வேதத்தை வாசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிட்டாரு. 3ஆவது நாள் உயிரோட எழுந்தாரு. அவர் தம்முடைய சீஷரில் வந்து பார்க்கிறார் இல்ல, ஒரு ஆச்சரியமான ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுது. லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில், லூக்கா 24ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்க. பாருங்க, இங்க சொல்லுகிறது, இயேசு வந்து என்ன பண்ணாராம், தம்முடைய அந்த 40வது சொன்ன தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். இப்போ அங்க நடக்கிறது என்ன தெரியுமா? 41வது வசனம் சொல்லுகிறது, ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல். ஏசாமி உயிர்த்தெழுந்தார் என்பதை அவங்களால என்ன பண்ண முடியல, அவங்களால நம்ப முடியல, ஆச்சரியப்படுறாங்க. மிகுந்த சந்தோஷம் வந்துடுச்சு. இப்போ எந்த கூட்டம் ஐயோ இயேசு மரிச்சிட்டாரு, இயேசு எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, நாங்க நிர்கதியா நிக்கிறோம் அப்படின்னு நினைச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னாலே இயேசு வந்து நின்ற பொழுது அவங்களுக்கு வந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம் தெரியுமா? கனவா? என்னங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரியே உட்கார்ந்துருங்க. ஒரு கிள்ளி பார்த்துருப்பான். உண்மையிலே ஏசாமி உயிரோட தான் வந்திருக்கிறாரா? செத்து போயிட்டாருல நினைச்சோம், திடீர்னு வந்திருக்கிறாரா? எப்படியா இது? ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஒரு காரியத்தை நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தருகிற சந்தோஷம் எப்படிப்பட்டு தெரியுமா? ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஏதோ ஒன்று நடந்தால் சந்தோஷயா அப்படின்னு நினைக்கிறோம். நீ கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து உன்னை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதை தான் தாவீது நமக்கு கற்றுத்தருகிறார். மிகுந்த சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தி. சார், இப்போ இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாவீதுக்கு இருந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பிக்கை. தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? வேதம் நமக்கு சொல்லுகிறது. இந்த இடத்துல 3வது வசனத்தை பாருங்க. 4ஆம் அதிகாரம் சங்கீதம் 4:3. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அருமையானவர்களே, இங்க தாவீதுக்கு முதல் நம்பிக்கை என்ன தெரியுமா? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவனை ஒரு நாளும் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டார். தாவீதுக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. அப்சலோமுக்கு பயந்து ஓடுறவன் சொல்றான், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் தெரிந்தெடுக்கப்பட்டவன். எதனால தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நான் அவரிடத்துல பக்தியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டில் இருந்துக்கிட்டு ஒரு அருமையான ஒரு வார்த்தை அங்கே பேசுகிறார். 10ஆம் அதிகாரம் 34-35வது வசனத்தை பாருங்க. பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும் எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஒரு அலையில சொல்லுங்க. பேதுரு இவ்வளவு நாள் நினைச்சாரு யூதர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர், இயேசு யூதர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ இந்த கொர்நேலியு வீட்டில் வந்து அங்க ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய நிறைவை ஊற்றுவதையும் அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வாஞ்சியோடு கர்த்தரை தேடுகிறதையும் பார்த்த உடனே இவர் சொல்றாரு, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அல்லேலூயா. கலரா இருக்கிறவனுக்கு தான் நன்மை செய்வாரு, கருப்பா இருக்கிறவன் ஜபத்தை கேட்க மாட்டாரு. அப்படியா? ஆனால் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், ஃபாரினர்ஸ் வரானுங்களையா, அவ்வளோ அற்புதம் செய்கிறாரு ஆண்டவர், நம்ம ஆளுங்களும் தான் வாய்கிழியே கத்துறானுங்க, ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குதுயா, கலராக இருக்கிறவன் ஜபத்தை தான் கர்த்தர் கேட்குறாரு. அப்படியா? படித்தவன் ஜபத்தை தான் கர்த்தர் கேட்குறாரு, படிக்காதவன் ஜபத்தை காத்து. இன்னைக்கு நிறைய நம்ம இப்படி தான் சொல்லி நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டு இருக்கிறோம். என் ஜபத்தெல்லாம் கர்த்தர் எங்கே கேட்க போகிறாரு? இல்லை, ஒன்று தெரிஞ்சுங்க, ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, எந்த ஜனத்திலாயினும்
அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். பேதுரு சொல்றாரு, பட்சபாதம் இல்லை கடவுளிடத்துல. என்ன இல்லை? பட்சபாதம் இல்லை. அவர் யாரையும் பிரித்து பார்க்கிற தேவன் அல்ல. அப்ப இன்னைக்கு இந்த இரவு நேரத்தில் நீங்களும் நானும் பக்தி உள்ளவர்களாய் வாழ்ந்தால் கர்த்தர் தமக்கென்று நம்மை தெரிந்தெடுப்பார். அவங்களுக்கு ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. அதே 4ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை பாருங்க. என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். ரெண்டாவது தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் கூப்பிட்டா கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. என்னை நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பாருங்க. எந்த சூழ்நிலையில் சொல்றான் தெரியுமா? இன்னும் விடுதலை வரல அவனுக்கு. நல்லா கவனிங்க, இன்னும் விடுதலை வரல. அப்சலோமுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கும் போது பாடின சங்கீதம் இது. அப்சலோமை ஜெயிச்சுட்டு அவனை கொன்னுட்டு வந்து பாடின பாட்டு இல்லை. அந்த ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அவனுடைய விசுவாசத்தை பாருங்க. கர்த்தர் யார் தெரியுமா? நான் கூப்பிடும் போது என் ஜெபத்தை கேட்பார், நெருக்கத்தில் இருக்கிற என்னை விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருக்கிற பிரச்சனையை பேசி 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 ஊதி பெருசாக்கி அதை நம்ம நிறைய நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம். சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும். அதை கற்பனை பண்ணி அதை ஊதி பெருசாக்கி இது இப்படி ஆயிடுச்சுன்னா இது அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒன்று தெரிஞ்சுங்க, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் தூங்கவே மாட்டீங்க. மறுநாளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தூக்கமும் வராது, சந்தோஷமும் வராது. என்ன தான் வரும்? துக்கமோ அழுகையுமா தான் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நம்பிக்கையாக சொல்லுங்க, ஆண்டவரே, இப்போ நான் ஓடிக்கொண்டு இருக்கிற இந்த ஓட்டத்தில் என் நெருக்கத்திலிருந்து என்னை விசாலத்தில் நீர் கொண்டு வந்து நிறுத்துவீரப்பா. அல்லேலூயா. எரேமியா 33:3 ஆண்டவர் சொல்ல, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன். ஆண்டவர் சொல்றாருங்க, நீ அறியாததும் என்னால் கிரகிக்க முடியாத காரியம், யோசிக்காத காரியம், எனக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்வார். இந்த நம்பிக்கை உங்களுக்கு எனக்கு வேணும் இல்ல? அப்ப பைபிள் சொல்லுது, முதல்ல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். ரெண்டாவது, நான் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் எனக்கு பதில் கொடுப்பார், கேட்பார். மூன்றாவது, என் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. 6வது வசனத்தை வாசி பாருங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. உலக மனுஷன் சொல்றான், எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யாருங்க? எங்களுக்காக பேசுறதுக்கு இருக்கிறாங்க? யார் எங்களுக்காக செயல்பட இருக்கிறாங்க? இல்லை, யார் எங்களுக்காக செயல்பட இருக்கிறாங்க? யாரு 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 யாரு? நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டிய ஒரு காத்திருப்பு இருக்குது. என்ன தெரியுமா? உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. அல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரன் 5வது வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரச்சனை வந்தா அங்கே இங்கே ஓடக்கூடாது. எங்கே ஓடணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுங்க. அவரை நோக்கி பாருங்க, அப்பா, உங்களை தவிர நான் வேற யார்கிட்ட போவேன் சுவாமி, இறங்குங்கன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அவருடைய முக பிரகாசம் நம்மிலே வீசும்போது நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்முடைய முகம் பிரகாசமாக இருக்கும். அல்லேலூயா. அகத்தின் அழகு. ஆமாம், நம்ம உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு விடுதலையை தந்துட்டாருங்க, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செஞ்சுட்டாருங்க, அவர் என் ஜெபத்தை கேட்டுட்டார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது பாருங்க. அந்த சந்தோஷம் இந்த உலகத்தால் தர முடியாது. அல்லேலூயா.
நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் சமூகத்தில் போய் நம்ம ஜெபிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம எவ்வளவு அழுது புலம்பி ஜெபிக்கிறோமோ அவ்வளவும் அப்படியே மாறும். ஒரு பெரிய சமாதானம் உள்ள வந்து நிற்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அனுபவிச்சிருக்கிறீங்களா? நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய சூழ்நிலைகள் அதை அனுபவிச்சிருக்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிற மாதிரி, எங்கள் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மருத்துவமனையில் சேர்த்துருக்குறாங்க ஸ்டான்லியில். ஏறக்குறைய 11 மணி நேரத்துக்கு பிறகு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க. எல்லாம் முடிச்சு டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 48 மணி நேரத்துக்கு பிறகு தான் எதுவுமே சொல்ல முடியும்னாங்க. அந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா கூட யாருமே கிடையாது. அவங்கள மருத்துவமனையில் விட்டுட்டு நான் பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக வந்தாகணும், நைட்டில் வெளியே தங்கக்கூடாது. பைபிள் காலேஜுக்கு வந்துட்டேன். எனக்கு தாங்க முடியல வேதனை. மேலே ப்ரேயர் சாப்பல் இருக்குது, அங்கே போனேன். யாருமே இல்லை. 10 மணிக்கு மேலே அங்கே போனேன். போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அழுதேன். ஓன்னு கதறி அழுதேன். ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே, மருத்துவர்கள் எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கக்கூடாது, நீங்கள் எங்கள் அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணும். எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சுகத்தை தரணும். அவங்களுக்கு 48 மணி நேரம் டைம் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை காலையில் நான் போய் பார்ப்பேன். எங்கள் அம்மா நல்லா இருக்கணும். அழுது அழுது ஜெபம் பண்ணுற, திடீர்னு ஒரு பெரிய சமாதானம் வந்துச்சு. அம்மாவுக்கு சுகமாயிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த எண்ணம் வந்ததும் ஜெபத்தை முடிச்சுட்டு வந்து படுத்து நல்லா தூங்கிட்டேன். காலையில் எழுந்திரிச்சு மருத்துவமனைக்கு போய் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது, முதல் நாள் பிணம் போல கிடந்தவங்க கண்ணை திறந்து என்னை பார்த்துட்டு கேட்குறாங்க, அப்பா வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகலாமாப்பா? நாங்கள் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பழக்கம், எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் 1 நாள் 2 நாள் தான், அதுக்கு மேலே ஆஸ்பத்திரியில் இருக்க மாட்டாங்க. ஒரே நாள் ஓடி வந்துடுவாங்க. இப்போ நான் சொன்னேன், மற்ற வியாதி மாதிரி இது இல்லைம்மா, இங்கே டாக்டர் எவ்வளவு நாள் இருக்க சொல்கிறாங்களோ அவ்வளோ நாள் நீ இருந்து தான் ஆகணும். அப்போ தான் நான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், அதுக்கு முன்னால் கூப்பிட்டு போக மாட்டேன்னு. எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? கர்த்தர் என்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிறவன். இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்கறது மட்டுமல்ல, என்னுடைய முக பிரகாசத்தை உன்னில நான் வீச செய்வேன். அல்லேலூயா. நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். 4வது, இந்த தாவீதுக்கு இன்னொரு நம்பிக்கை இருந்துச்சு. என்ன நம்பிக்கை தெரியுமா? 8வது வசனத்தை பாருங்க. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. என்னையா ஒரு ஏசி ரூம்லயா படுத்திருந்தாரு? எங்க படுத்திருந்தாரு? என்னங்க ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்தில் ஓடுற மனுஷன் எங்க படுத்திருந்திருப்பான்? சும்மா ஒரு டெம்பரரி ஷெட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இல்லை அதுவும் போட்டாங்களா தெரியாது. எங்கேயாவது ஒரு மரத்தடியில் இல்லை ஏதோ ஒரு குகையில் எங்கேயோ போய் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. நான் எங்கே இருந்தாலும் நான் சுகமாக தங்கிறதுக்கு உம்மால மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டார்னா அவர் நமக்கு சுகமாய் தங்க பண்ணுவார். ஆனால் நீங்களும் நானும் 3 ஸ்டார் ஹோட்டலில் இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலில் ஏசி ரூம் புக் பண்ணி படுத்தாலும் வராத தூக்கம் ஆண்டவர் சமூகத்தில் இருக்குது. அல்லேலூயா. அந்த சுகம் வேற எங்கேயுமே கிடையாது. அமைதி வேற எங்கேயுமே கிடையாது. சந்தோஷமான நித்திரை எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தான் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்றான், சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்ப 4 நம்பிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். சுகமாய் தங்க பண்ணுகிறவர். முதல்ல, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். 2வது, நான் கூப்பிடுகையில் அவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார், கேட்பார். 3வது, என்னுடைய முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிப்பார். 4வது ஒரு நம்பிக்கை, நான் சுகமாய் தங்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். இந்த நம்பிக்கை வந்ததுனால தான் அவன் சொல்றான், தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிறோம், மிகுந்த சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். இன்னைக்கு அதே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே கவலைப்படாத. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகளின் நடுவில் நீ ஓடிக்கொண்டிருந்தாலும்,
எப்பேற்பட்ட பலவீனங்கள் உன்னை மேற்கொண்டு விடுமோன்ற ஒரு பயத்தோட நீ இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது, நான் உனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தந்து உன்னை நிலைநிறுத்துவேன். அல்லேலூயா. நீங்கள் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர் என் ஜெபத்திற்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார், அவர் என் முகத்தை பிரகாசிப்பிக்கிறவராய் இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறார். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணுவீர்ப்பா, என்னுடைய முகத்தை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறீர். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரோட விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்பீரப்பா, நீர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறீர். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த உலகம் மாயையை பற்றி கொண்டிருக்கிறது, இந்த உலகம் என் மகிமையை வீணாக்கி கொண்டிருக்கிறது, அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய பாக்கியமாய் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் மிகுந்த சந்தோஷத்தை நீர் என் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. போராட்டம் தான், பிரச்சனை தான், பயம் நிறைந்த சூழ்நிலை தான். உயிரை காப்பாற்றி கொள்ள அப்சலோமுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில தாவீது ஒரு விசுவாச அறிக்கை பண்றார். கர்த்தரை பார்க்கிறாரு, கர்த்தர் எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவர். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய எல்லா சூழ்நிலையின் மத்தியிலையும் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை எங்கள் இருதயத்தில் நீர் தருகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. பக்தி உள்ளவனாய் நான் வாழும் பொழுது நீர் என்னை தெரிந்தெடுத்துக் கொள்கிறீர். என்னுடைய கூப்பிடுதலுக்கு நீர் பதில் தருகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய முக பிரகாசத்தை என்னிலே வீசச் செய்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்திருக்கிற அத்தனை பேர் மேலும் இந்த பாக்கியமான காரியங்கள் வரட்டும் சார். நன்மை வரட்டும், சந்தோஷம் வரட்டும், சமாதானம் வரட்டும், மிகுந்த சந்தோஷம் உடைய மக்களை சூழ்ந்து கொள்ளட்டப்பா. எல்லாருடைய சிறுமையை நீர் கண்ணோக்கிப்பார். சத்துரு ஒருவேளை உடைய மகிமையை அவமானப்படுத்தி வீணானை விரும்பி பொய்யை நாடி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கை மாயை நோக்கி ஓடிக்கொண்டிருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய மக்களை விடுதலையாக்கி உம்முடைய மிகுந்த சந்தோஷத்தினால நிரப்புங்க சுவா, சமாதானத்தினால நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.